SSC Max Academy current affairs of 6th April 2024. First current affairs பாருங்க. Researchers at University of Rhode Island and Massachusetts Institute of Technology, that is MIT, have discovered nitrogen fixing symbiotic organism exhibiting behavior similar to என்ன ஆர்கானலஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ செல் உள்ள இருக்க இந்த ஆர்கானலஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கால்கி apparatus, ribosomes, nucleoids, organelles. Okay, so answer for this is organelles. Okay, first பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சிம்பயோட்டிக் ஆர்கானிசம். ஸோ சிம்பயோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் இருக்கும், இந்த ஆர்கானிசம் வந்து அந்த ஹோஸ்ட்டை நம்பி இருக்கும். சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னா இப்போ இதுக்கு வந்து கோரல் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஓகேவா, கோரல் பாலிப்ஸ், அந்த ஜூசாங் தாலி அதை வச்சு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஆர்கானிசம்ல இருந்து அதுக்கு தேவையானது எடுத்து இந்த ஆர்கானிசம்க்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். இப்படி கொடுத்தா அதை வந்து சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், பிரிடேட்டர்ஸ் இருக்கும். பிரிடேட்டர்ஸ் வந்து ஒன் வே தான். ஸோ இது வந்து மொத்தமா வந்து இப்போ இந்த லீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேல ஹியூமனு ஓகே இல்லை அனிமல்ஸ் மேல உட்காந்தாலே நம்ம கிட்ட இருக்க அந்த பிளட்டை சக் பண்ணிட்டு போயிடும்ல, இதெல்லாம் பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சிம்பயோட்டிக் ஆர்கானிசம். ஒரு சிம்பயோட்டிக் ஆர்கானிசம் இருக்கு, இட் இஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங். ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து பாக்டீரியா தான். நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ் வந்து டைரக்டாவே நைட்ரஜனை எடுக்காது. இப்போ O2 ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைட்லாம் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நைட்ரஜனை பிளான்ட் எப்படி எடுக்கும்னா அதோட நாடியூல்ஸ் மூலியமா தான் எடுக்கும். ஸோ பாக்டீரியா இருக்கும், அசிட்டோபாக்டர், அந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதை வச்சு தான் எடுக்கும். இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் எக்ஸிபிட்டிங் பிஹேவியர் சிமிலர் டு ஆர்கானலஸ். ஓகே, ஸோ ஒரு ஆர்கானலஸ் மாதிரி தான் அது வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த பாக்டீரியா வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நேம் த ஃபர்ஸ்ட் நோன் டைடலி லாக்டு சூப்பர் எர்த் எக்ஸோபிளானட் confirmed by a team of astronomers and astrophysicists. Okay, so answer for this is LHS 3844b. Okay, so first பாருங்க, டைடலி லாக்டு. டைடலி லாக்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எர்த் இருக்கு. ஓகே, ஸோ மூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எர்த்தோட இந்த சைடு ஃபேஸ் தான் மூன் வந்து இந்த சைடு ஃபேஸ். எப்போவுமே இந்த மூனோட இந்த ஃபேஸ் வந்து எர்த்தோட இந்த ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். அதே மாதிரி சிமிலர். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை டைடலி லாக்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நோன் டைடலி லாக்டு சூப்பர் எர்த் எக்ஸோ பிளானட். ஓகேங்களா, ஸோ எக்ஸோ பிளானட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளானட். ஓகே, ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா LHS 3844b. நெக்ஸ்ட் பார்ப்போம். நேம் த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி தட் வாஸ் ரீசென்ட்லி ஹிட் பை 7.4 magnitude earthquake, deadliest in 25 years. ஓகே, ஸோ தைவான். ஸோ தைவானில் வந்து ஒரு எர்த்குவேக் வருது. தைவான் வந்து சைனாலேருந்து இந்த கம்யூனிஸ்ட் ப்ராப்ளம்னால பிரிஞ்சு வந்த கண்ட்ரி தான் தைவான். இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து எர்த்குவேக் வந்தது. ஸோ எர்த்குவேக் வந்ததுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7.4 magnitude earthquake. ஸோ அதனால நியூஸில் வந்தது. ஸோ தைவான் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் பிளேட்டோ யூரோப்பியன் பிளேட்டோ ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகிற இடத்துல தான் தைவான் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் ரீசென்ட்லி லான்ச்டு த மை CGHS அப்ளிகேஷன் ஃபார் த iOS ecosystem ஆஃப் டிவைசஸ்? யார் லான்ச் பண்ணாங்கன்னா MOHFW தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். The Election Commission of India has recently notified the facility of voting through postal ballot for personnel engaged in election duty in Kallakurichi district. Okay, so Kallakurichi district எங்க இருக்குன்னு கேட்குறாங்க, தமிழ்நாடு. ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் பேலட் வந்து யார் யாருக்கு அப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னு. ஓகே, ஸோ போஸ்டல் பேலட் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் லேட்டராக அமெண்ட் பண்ணி அவங்களோட ஃபியான்சே, ஓகே ஐம் சாரி, அவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து பர்சனல் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் எலெக்ஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ தே ஆல்சோ அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் த்ரூ இமெயில். அப்புறம் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கும் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வந்து வெயிலாக இருக்கிறதுனால சீனியர் சிட்டிசனுக்கும் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நேம் த மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தட் saw a surge
by 56% between July to December 2023 as per the report released by the payment service provider worldwide. Okay, so எது வந்து 56% வந்து சர்ஜ் ஆச்சுன்னு கேக்குறாங்க, UPI தான். சரிங்களா? So next பார்ப்போம். As per the BARC data released by whom, IPL 2024 records highest viewership in the first 10 matches. Okay, so இந்த டேட்டா யார் கொடுக்குறாங்கன்னா Disney Hotstar தான் கொடுக்குறாங்க. Okay, it records the highest viewers in the first 10 matches சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, India plan to manufacture dash type of fiber for use in the aerospace, civil engineering and defense to get around the European Union carbon tax on steel, alloy and metal products. Okay, so இதுல நீங்களே பாருங்க, கிராஃபீன், சில்க் ஃபைபர், நானோ ஃபைபர், இதுல அழகா எலிமினேட் பண்ணி கார்பன் ஃபைபர், நானோ ஃபைபர் கொண்டு வந்துடலாம். ஆனா நானோ ஃபைபர் கூட இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கார்பன் இஸ் காஸ்ட்லி. ஸோ ஏன் காஸ்ட்லின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் வந்து நம்ம நிறைய இம்போர்ட் தான் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து கார்பன் டாக்ஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதை வந்து கம்மி பண்ணணும். யார் யார் கார்பன் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ தே வாண்ட் டு பே மோர் டாக்ஸ். ஓகே, அதனால இண்டிஜினியஸா மேனுஃபேக்சர் பண்ணலான்னு கார்பன் ஃபைபர். இந்த நானோ ஃபைபர்லாம் பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ், சிவில் இன்ஜினியரிங்ல ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. கார்பன் ஃபைபர் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும், ஹை ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கு, வெயிட்டும் லைட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுதானே யூஸ் பண்ணுவோம். அதனால நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த இந்தியன் டெலிஸ்கோப் டு பி பிளேஸ்ட் அரௌண்ட் த மூன் ஃபார் பெட்டர் ஸ்பாட்டிங் ஆஃப் வீக் சிக்னல்ஸ் ஃப்ரம் டார்க் ஏஜஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் டெலிஸ்கோப்ஸ் வந்து சூஸ் பண்ணி இதை வந்து தே ஆர் கோயிங் டு பிளேஸ் இட் அட் மூன். மூன்ல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னா they should receive the signal, அதை வச்சு அனலைஸ் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி செலக்ட் ஆன டெலிஸ்கோப் பேரு பிரத்யூஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 7th April 2024 பார்ப்போம். Name the Russian wrestler banned from qualifiers of the 2024 Paris Games due to his support to the war in Ukraine. Okay, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஷீத் சதுலேவ், இவங்க தான். நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் க்ரோன் gene therapy for cancer launched by the President of India at IIT Bombay. Okay, so பாருங்க, இந்த CAR-T செல் தெரப்பி தான் இது. வந்து நீங்க CAR-T செல் தெரப்பினா என்ன நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் வே டு கெட் டி செல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ டி செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்ல வந்து இது வந்து கேன்சர் செல் கிட்ட ஃபைட் பண்ணும். சரிங்களா? எது? டி செல்ஸ். அப்போ நம்மளுக்கு டி செல்ஸ் வேணும்னா நம்ம CAR-T செல் தெரப்பி பண்றோம். ஸோ இது வந்து இண்டிஜினியஸா இல்லை. இப்போ இண்டிஜினியஸா என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து ஜீன் தெரப்பி வந்து நம்மளே பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, US UK signed an agreement on AI safety testing following through commitments made at the Bletchley Declaration. ஓகே, ஸோ AI சேஃப்டி டெஸ்டிங் ஓகே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த Bletchley Declaration தான். சரிங்களா? ஸோ யார் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க? US and UK. ஸோ நெக்ஸ்ட், நேம் த நியூ AI மாடல் launched by OpenAI that can clone human speech. ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இன்ஜின். இந்த வாய்ஸ் இன்ஜின் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் தமிழில் பேசுகிறேன் இல்லையா, என்னோட வாய்ஸ்லேயே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லும். ஓகே, ஸோ அதுதான் க்ளோன் ஹியூமன் ஸ்பீச். ஸோ இது வந்து OpenAI தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேரு வாய்ஸ் இன்ஜின். நெக்ஸ்ட் பாருங்க, the new generation ballistic missile Agni Prime was successfully flight tested by Strategic Forces Command from எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த ஜெனரேட்டிவ் AI powered digital health promoter launched by WHO. ஓகே, ஸோ த நேம் இஸ் SARAH, ஸ்மார்ட் AI ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த். சரிங்களா? ஸோ வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் டு ஹெல்த்ன்னு சொல்றாங்க. ஸோ இதனால நம்ம வந்து என்னென்னலாம் ஹெல்த் கேர் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு, நேஷன்ஸ் வந்து இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், நேம் த யூனிக் கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் commonly practiced in Bihar, Eastern Uttar Pradesh, West Bengal, Chhattisgarh, Odisha, which is losing importance in recent year due to climate change. Okay, so பைரா சிஸ்டம் இது வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணுவோம் இல்லையா, டில்லிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா அக்ரிகல்ச்சர். ஸோ அதை விட
இது வந்து வீடிங், இரிகேஷன், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி, அதை விட இது வந்து ரொம்ப ஆர்கானிக்கான விஷயம். பட் நவ் இட் இஸ் லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். முக்கியமான விஷயம், இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னா இந்த நார்த் கோர் ஸ்டேட் இல்லை, வெஸ்ட் பெங்கால், ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஓகே, நார்த் சைடு இருக்க ஸ்டேட்டு, அங்கதான் வந்து இது வந்து ப்ரிவாலண்டா இருக்கு. The famous Sannati Buddhist site discovered by the Archaeological Survey of India in 1990s is located on the bank of Bhima River. Okay, so இந்த பீமா ரிவரோட பேங்க்ல தான் இந்த சன்னாதி புத்திஸ்ட் சைட் இருக்கு. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்பரர் அசோகா தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த இந்த சைட்ல வந்து மகாஸ்டூபா வந்து மகாஸ்டூபா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மகாஸ்டூபா பார்த்தீங்கன்னா 22 meters டயாமீட்டர் இருக்கும், அதோட ஹைட் வந்து 17 meters இருக்கும். இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ரிவர் பேங்க் ஆஃப் பீமா. நெக்ஸ்ட் பாருங்க, scientists at Dash have created a plant-based polymer that biodegrade at microplastic level. Okay, ஸோ எந்த யூனிவர்சிட்டி கேட்குறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. ஓகே, ஸோ இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் தான், குட்டி குட்டி பிளாஸ்டிக்ஸ், நம்ம மைக்ரோ பெட்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ப்போம். பயோடிகிரேட் அட் மைக்ரோ பிளாஸ்டிக் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் வந்து ஃபுல்லாக பயோடிகிரேடபிள் ஆகணும். ஓகே, குட்டி குட்டி பார்ட்டிகலாக இல்லாமல் எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆகணும். ஓகே, ஸோ இதை மாதிரி ஒரு பிளான் பேஸ்டு பாலிமர் உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா. நெக்ஸ்ட் பாருங்க, ரீசென்ட்லி த ஐசிஜி ரெஸ்கியூட் அண்ட் இன்ஜியர்டு ஃபிஷர்மேன் ஃப்ரம் த கல்ஃப் ஆஃப் கம்பர்ட். நேம் த போட் ஆன் விச் இன்ஜியர்ட் ஃபிஷர்மேன் வாஸ் ஆன் போர்ட். அந்த போர்டு பேர் என்னன்னு கேட்குறாங்க. போட்டு பேர் கேட்குறாங்க, புஷ்கர் ராஜ். ஓகே, ஸோ இது வந்து இந்த புஷ்கர் வேலின்னு இருப்பாங்க. இந்த புஷ்கர் வேலி என்னன்னு பார்த்தீங்கன்னா லூனி ரிவர் பார்ப்போம் இல்லையா, லூனி ரிவரோட ஆரிஜின் வந்து புஷ்கர் வேலி தான். ஸோ அப்போ பாருங்களேன், எங்க கல்ஃப் ஆஃப் கம்பர்ட்டு. அப்போ இதில் கேட்டாங்கன்னா நம்ம அந்த போட் பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சனால புஷ்கர் ராஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா current affairs of 8th April 2024. Okay, which country hosted the FIDE 2024 candidate chess tournament? Canada. Which demarcation line separate Arunachal Pradesh from China? Okay, so Arunachal Pradesh, India and China எதுன்னு பார்த்தீங்கன்னா லைன் பார்த்தீங்கன்னா that is மெக்மோகன் லைன். ஓகே, ஸோ ஏன் இது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து இயர்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மேப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம கிட்ட இருக்க 80% ஆஃப் த அருணாச்சல் பிரதேஷ் வந்து அவங்க கிட்ட தான் வந்து இருக்கிற மாதிரி அந்த மேப்பில் வந்து சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் மெக்மோகன் லைன். ஏன் இந்த மெக்மோகன் லைன் வந்து இந்த இடத்துல மட்டும் டிஸ்பியூட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே மவுண்டன்ஸு, ரிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த லைன் வந்து மாறும். ஸோ ஜாகிரபிக்கலாக இட் மே சேஞ்ச் இல்லை, அதனால தான் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, which state recently set up 2 expert panel assess the risk of glacial lake outburst flood. ஓகே, ஸோ எங்க வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ மேக்சிமம் வந்து உத்தராகண்ட்ல தான் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து எக்ஸ்பர்ட் பேனல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. Next, retail direct scheme enables investment from individual investor in government securities. Okay, so retail direct scheme RDS RBI வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ண முடியாது, தே ஷுட் கெட் திஸ் கில்ட் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் தே கேன் இன்வெஸ்ட் இன் பிரைமரி மார்க்கெட்லேயே பண்ணலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, Akastir command and control system. It is a type of control system. ஓகே, ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் ஆகாஸ்டீர் அப்படின்ற ப்ராஜெக்ட் மூலிமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க, பெல் தான் பண்ணியிருப்பாங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குமிதிபதி கேவ் பெயிண்டிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட். ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பதிமலை, தட் இஸ் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 3000 years பேக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ நியர்லி வந்து பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. விச் கண்ட்ரி ஹேட் த மோஸ்ட்
டோப்பிங் வயலேஷன் அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ரிப்போர்ட். ஓகே, ஸோ டோப்பிங் வயலேஷன், டோப்பிங் அப்படின்னா நம்ம ஊக்க மருந்து எடுத்துக்கிறாங்க பிளேயர்ஸ்லாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்தியா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் விற்கிற நம்ம சத்துக்காக பிளேயர்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா, இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இதுலலாம், இதுலுமே இந்த வந்து இந்த கெமிக்கல்ஸ் இருக்கு விச் இஸ் பேண்ட் பை த இன்டர்நேஷனல் பாடிஸ் இதுல இருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் இல்லாம அவங்க அதை சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த டோப்பிங் டெஸ்ட்ல அப்போ அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஃபெயில்டு. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, EEG இஸ் a useful medical tool in the diagnosis of which type of disease. ஸோ EEG சொல்லிட்டோம். அப்போ EEGனா கண்டிப்பா அது நியூராலஜிக்கல் டிசீஸ் தான் அது சஸ்பெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், which is the latest country to become a part of North Atlantic Treaty Organization. ஓகே, ஸோ வேர்ல்டே ரெண்டா இருக்கிறதுக்கு இந்த நாட்டோ மெம்பர்ஷிப் தான் காரணம். ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த நாடு வந்து மெம்பர் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான் ஆனாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, விச் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரீ ஹரப்பன் சைட். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் ப்ரீ ஹரப்பன் சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி கர்கி ஆஃப் ஹரியானா தான். சரிங்களா, ஸோ இதை யார் வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா NCERT சொல்றாங்க, பேஸ்ட் ஆன் ஆர்கியலாஜிக்கல் ரிப்போர்ட் படி அவங்க சொல்றாங்க. சரிங்களா, ஸோ தே அப்டேட்டட் இன் தேர் புக் ராக்கி கர்கி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரீ ஹரப்பன் சைட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ